நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்மளுடன் பாஜக பொருளாளர் அவர்கள் எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். வணக்கம் ஒரே நாடு நேயர்கள். சார் எல்லா ஹெவி வெயிட்ஸும் இறக்கிட்டீங்க போலயே சார். முதல்ல எல்லா ஹெவி வெயிட்டும் என்று எங்களுடைய ஆட்கள் அத்தனை பேரும் ஹெவி வெயிட் என்று ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நன்றி. இதுவரையில வெயிட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, எங்கன்னு கேட்டாங்க, தேடுறோம்னு சொன்னாங்க. இப்ப ஹெவி வெயிட்டுங்கிற அளவுக்கு எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், உயர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் மகிழ்ச்சி. அதனால களத்தில் எங்களுடைய பிரதானமான பலமான திறமையான நாணயமான நேர்மையான வலிமையான வெற்றி பெறப் போகின்ற வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம். அவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய புரட்சியை உண்டாக்குவார்கள், மாற்றத்தை செய்வார்கள், வரலாறு படைப்பார்கள். சார் நம்ம ஒரு பேரா வந்துருவோம், சோ தட் எல்லார பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சார் சென்னை சவுத்துல வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து நிறுத்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து சில விமர்சனங்களும் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க முந்தா நேற்று கவர்னர் ரிசைன் பண்ணாங்க, நேற்று கட்சியில ஜாயின் பண்ணாங்க, திருப்பி இன்னைக்கு போஸ்டிங் இன்னைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, அப்ப உழைச்சவங்களுக்கு வந்து இதுவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முந்தா நேரத்துக்கு வந்து உங்களுக்கு நேற்றுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, முந்தா நேரத்துக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கிறதுக்கு முன்னால முந்தா நேரத்துக்கு முதல் நாள் அவங்க கட்சியில தானே இருந்தாங்க. முந்தா நேரத்துக்கு முதல் நாள் கட்சியில இருந்தாங்க, அடுத்த நாளைக்கு வந்து அவங்க கவர்னர் ஆனாங்க. மறுபடியும் கவர்னரை ராஜினாமா செய்துட்டு வந்திருக்காங்க. கட்சியில ஏற்கனவே பல வருஷங்கள் இருந்தாங்க, மாநில தலைவராக இருந்தாங்க, 2 முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. மக்கள் ஆதரவை பெற்று மக்களுடைய உரிமையை வலிமையை ஆதரவை பெற்று ஆட்சியில் அமர வேண்டும், அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜக குறிக்கோள், நரேந்திர மோடியினுடைய குறிக்கோள். அதனால்தான் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களிடம் மேண்டேட் உத்தரவாதம் கேட்கிறார். அதற்காக வந்திருக்கிறார். அதற்கு பாராட்டாமல் விமர்சனம் செய்வது அரசியல் நாகரிகம் இல்லாத தன்மை என்பதுதான் என் கருத்து. சார் சென்னை சென்ட்ரல் வினோத் பி செல்வம் முன்னாள் இளைஞரணி தலைவர், இப்போது மாநில துணைத் தலைவரா இருக்காரு. சார் இந்த சீட் வந்து பாமக கிட்ட போயிடும், பாஜக மீண்டும் வந்து உழைத்தவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காது. இன்ஃபேக்ட் நமக்கு தெரியும், சென்னை ரெயின்ஸ் போது வினோத் பி செல்வம் எப்படி வந்து உழைச்சாருன்னு அப்படின்னு தெரியும். உழைத்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா சார்? துடிதுடிப்பான இளைஞர், விலைக்கு வாங்கப்பட முடியாத இளைஞர், எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற இளைஞர் படையினுடைய தலைவன். அதனால அந்த இளைஞருக்கு கொடுத்துட்டோம். அதனால பாஜகவில் கடுமையாக வேலை செய்தார் என்பது ஒரு புறம் இருந்தாலும், இளைஞர்கள் 60 வயதுக்குள்ளவங்க தான், 40 வயதுக்குள்ளவங்க தான் 60% இந்தியாவில் இருக்காங்க. இளைஞர்களை தேடி கண்டுபிடித்து திறமையானவருக்கு கொடுத்துக்கணும். அந்த வகையில் வினோத் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சார் வேலூர் வருவோம். வேலூர்ல ஏசி சண்முகம் அவர்கள் நின்றிருக்கார். வெற்றி வேட்பாளர் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கருத்து கணிப்புலயும் வந்து நம்பர் 1ல இருக்காரு. இப்போதைக்கு ஜெயிச்சிருவான்னு சொல்றான். அப்படின்ற போது அதிமுகவும் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ரியல் ஃபேஸ் ஆஃப் வந்து கதிரானந்த் திமுகவோட ஸ்ட்ரெயிட் 1-on-1 ஃபேஸ் ஆஃப் பண்ண போறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அரசியலில் வந்து பெரிய அனுபவசாலி, அதே மாதிரி பொது வாழ்க்கையிலும் நேர்மையானவர், பொது வாழ்க்கையிலும் ஏராளமான சேவைகளை செய்தவர். அதனால தொடர்ந்து வேலூர்ல நின்று மக்களை சந்தித்து ஆதரவு பெற்று எம்பியாக இல்லாவிட்டால் கூட அவர்களுக்கு உண்டான அத்தனை நன்மைகளையும் சலுகைகளையும் அரசாங்கத்தின் திட்டங்களையும் கொண்டு சேர்த்திருக்கிறார் என்பதாலே இவர் நிச்சயமாக அங்கு மாபெரும் வெற்றி பெறுவார். அதனால கதிர் ஆனந்த், சுதர் ஆனந்த், எந்த ஆனந்தா இருந்தாலும் ஆனந்தத்தை இழப்பார்கள். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். ஓகே சார். கிருஷ்ணகிரி ஸ்ரீ நரசிம்மன் சார், நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் நிறைய மீடியால கூட அந்த போட்டோ எம்டியா இருந்தது, ரொம்ப பரிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, மீடியா லெவல்ல ரொம்ப தெரியலன்னு சொல்றாங்க. பட் கிருஷ்ணகிரி பக்கத்துல வந்து யார்கிட்ட போன் பண்ணி கேட்டாலும் நல்லா தெரியுமே, அண்ணா நல்லா நம்மளோட ஜாலியா பேசிட்டு இருப்பாரு, ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக வந்து இந்த மாதிரி எளிமையானவர்களும் மக்கள் தொடர்புலையும் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க சார்? காங்கிரஸ்ல இருந்து நம்மள்ட்ட ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தார். எந்த பிரதிபலனாலும் எதிர்பார்க்கவில்லை நரசிம்மன் அவர்கள். மக்கள் சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். அதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெற்று அவர் இருந்தபோது நாம் அவருக்கு சரியான தருணத்தில் சரியான வாய்ப்பை தந்திருக்கிறோம். இப்போதுதான் அவருடைய நேரம் கூடி வந்திருக்கிறது. எனவே நாம் வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம்.
இந்த முறை கிருஷ்ணகிரி பாஜகவின் கோட்டையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், நீல்கிரிஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எல்முருகன் அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார், நிக்க மாட்டாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் தேர்தல் களத்திலும் வந்து சந்திக்க போகிறார், 2G ராஜாவை சந்திக்க போகிறார். இது எப்படி பாக்குறீங்க? ஒரு சாதாரணமான ஏழை கூலி தொழிலாளியினுடைய மகன் டாக்டர் எல்முருகன் அவர்கள். அவர் வந்து ஆராசாவை அடித்து நொறுக்கி துவைத்து துவம்சம் செய்து உரித்து பிரித்து போடுவார் என்பது இப்போது இன்னும் ஒரு 30 நாட்களிலே தெரிந்துவிடும். காரணம், புறவாசல் வழியாக வர வேண்டாம், மக்களை சந்தித்துத்தான் நாம் அமைச்சராக இருந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது நரேந்திர மோடியினுடைய இறுதியான உறுதியான முடிவு. அதனால்தான் டாக்டர் எல்முருகன் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்தால் கூட மக்களை சந்தித்து ஊட்டியிலே பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே ஊழலினுடைய முதுகு எலும்பை உடைத்து மாபெரும் வெற்றி பெற்று வா என்று ஆசி அளித்து அனுப்பியிருக்கிறார். அதனாலே ராசாவுக்கு இனி தூங்காத இரவுகள், நீங்காத கவலைகள். அவர் தோற்கடிக்க போவது உறுதி, முருகனுடைய வெற்றியும் உறுதி. சார், பெரம்பலூர்ல வந்து திரு பாரிவேந்தன் அவர்களை வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐஜேகே கூட்டணி கட்சி வேட்பாளரை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தாமரை சிம்பல்லே போட்டியிட போறார் என்று தான் நினைக்கிறேன். அதனால இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. சார், ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல இருக்கு. அவர் வந்து ஃபேஸ் பண்ண போறது நேருவின் மகன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய படையே வந்து பெரம்பலூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி அவர்களை தோற்கடித்து வெற்றி கொள்ள போறீங்கன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக வேட்பாளர் பட்டியல நேற்று அறிவித்த வேட்பாளர் பட்டியல பாத்தீங்கன்னா 9 குடும்ப வாரிசுகள், 4 கொள்ளைக்காரர்கள், ஊழல்வாதிகள், 13 பேர். நம்பர் 13 ஒரு மோசமான நம்பர். அத்தனை இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த குடும்ப வாரிசு தான் அருண் நேரு. அருண் நேரு முன்னால காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தார். அவரும் நேரு குடும்ப வாரிசு தான். இப்ப நேரு என்ற பெயரில் இருக்கக்கூடிய பெரிய ஊழல் மகா மந்திரி KN நேருடைய வாரிசு அருண். அவர் வந்து ஒரு சாதாரண ஏழையாக இருந்து, ஆசிரியராக இருந்து, பள்ளி ஆசிரியராக இருந்து மிகப்பெரிய சந்தித்த பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே பெரம்பலூரிலே மக்கள் பணி செய்து அதன் மூலமாக நற்பெயர், களங்கமில்லாத பெயர், ஊழல் கரை இல்லாத பெயர் பெற்றிருக்கக்கூடிய பாரிவேந்தரிடம் நிச்சயமாக மண்ணை தோற்று போவார். அதை பார்க்க போகிறோம். சார், திருநெல்வேலியில் நயினா நாகேந்திரன் அவர்களை கேண்டிடேட்டா போட்டிருக்கீங்க. உழைச்சிக்கிட்டு அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. இன்ஃபேக்ட் அதுல கூட நிறைய பேர் டைப் கூட பாஜக பண்ண தெரியாதான்னு ஒரு கேள்வி கிண்டல் வேற அடிச்சிருந்தாங்க நிறைய பேர் சோசியல் மீடியால. சோ திருநெல்வேலியில் நயினா நாகேந்திரன் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? பாஜக வந்து என்ன செஞ்சு மைக்ராஸ்கோப் போட்டு பாக்குறதுதான் எதிர்கட்சியினுடைய வேலையா போச்சு. பாவம், அந்த ஒரு சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு கொடுப்போம். திருநெல்வேலி பாஜகவுடைய கோட்டையாக மாற போகிறது. காரணம், நாங்கள் எடுத்த மக்கள் சந்திப்பு கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜக வந்து ஏற்கனவே அங்கு பெரும் வெற்றியை பெற்றதில்லை. திருநெல்வேலி பார்லிமெண்ட்டை பொறுத்த மட்டும் 6 சட்டமன்ற தொகுதிகளில் திருநெல்வேலி நகர் சட்டமன்ற தொகுதியில் நயினார் வெற்றி பெற்றது தவிர மற்ற இடங்கள்ல பெரிய அளவில் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்றுதான் பேசப்பட்டது. ஆனால் இந்த முறை கருத்து கணிப்புல அப்படியே தூக்கிட்டு போற மாதிரியான மக்கள் ஆதரவு. அந்த ஆதரவு காரணமாக இப்போது நயினார் அவர்கள் ஏற்கனவே மக்களுடைய இதயங்களை வென்றவர். அந்த இதயங்களை வென்ற நயினார் திருநெல்வேலி பாராளுமன்றத்தையும் இப்போது வெல்ல போகிறார். அனைத்து எதிரிகளையும் துவம்சம் செய்வார். தாமரை கொடியை நிலைநாட்டுவார். சார், உங்களுடைய மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் களம் காண்கிறார். எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் வந்து அதிமுக கேண்டிடேட் யாரா இருக்கும் அப்படின்றதான் பார்த்தாங்க. அதிமுகல ஒரு கிறிஸ்துவ நாடார் வேட்பாளரை போட்டிருக்காங்க. எல்லாருமே சொல்றது ஒரு சீட் இன்னைக்கே உறுதி ஆயிடுச்சு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னானவர்கள் ஜெயிப்பது உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய பயணிச்சிருப்பீங்க அவரோட எல்லாம். இன்னைக்கு அவர் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. அதை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது சார்? என்ன நினைக்கிறீங்க? உங்க தரப்புல அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு மிக சாமானியமான மனிதர் அவர் வந்து மிகப்பெரிய பதவிகளை எல்லாம் கையாண்டிருக்கிறார், பெற்றிருந்தார், வேலை செய்தார், அனுபவித்தார்னு சொல்ல மாட்டேன். அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து உண்மையிலேயே வாழ்வு காமராஜர் தான். அவர் தொடர்ந்து வந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, அனைவரிடம் பழகின்ற தன்மை, என்ன வேலை சொன்னாலும் உடனே போய் செய்வார். அப்படிப்பட்டவர் எப்போதும் ஒரு முகமலர்ச்சியோட அன்பாக இருப்பார்.
ஒரு மக்கள் தொண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பொன் ராதாகிருஷ்ணன் தான். அதனால அவருக்கு வாய்ப்பு மறுபடியும் தரப்பட்டிருக்கிறது. அதனால இந்த முறை அது ஒரு மைனாரிட்டிகள் சேர்ந்து டிசைட் பண்ணித்தான் ஓட்டை வாங்குவாங்கன்னு சொல்லி மைனாரிட்டிகளை ஏமாற்றி கொண்டிருந்த யூபிஏ கூட்டணி இப்போது இந்தி கூட்டணி மிகப்பெரிய அடி வாங்கும், புறமுதுகிட்டு ஓடும், அவர்களுடைய ஆசைகள் நிராசையாகும். இந்த முறை பொன்னார் அவர்களுக்கு நாகர்கோவில் வாக்காளர் பெருமக்கள் நன்றியோடு தங்களுடைய வாக்குகளை அளித்து மிகப்பெரிய வெற்றியை பெற செய்வார்கள். சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், முன்னாள் மாநில தலைவர், அதுக்கு முன்னாடி மாநில தலைவர் 2 பேரும் ஆல்ரெடி இறக்கிட்டீங்க. இருக்கிற மாநில தலைவர், கரண்ட் மாநில தலைவரை இறக்கிருக்கீங்க. கோவையில அண்ணாமலை ரொம்ப டஃப்பான பேட்டில் சொல்றாங்க சார், ராயல் பேட்டில் சொல்றாங்க. எலெக்ஷன் காலத்துல சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஃபேஸ் பண்ணலாம், ஐ எம் ரெடி ஃபார் த சேலஞ்ச் வேற ட்விட்டர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் 40 தொகுதியிலும் வந்து பிரச்சாரம் செய்வார், வேற யாராவது களம் காணுவார் அப்படின்னு சொன்னாங்க. பட் அண்ணாமலையே இறக்கியிருக்காங்க இந்த முறை. எப்படி பாக்குறீங்க சார் கோயம்புத்தூர்ல? நீங்களும் கோவைக்காரர் தான், நீங்களும் வந்து நார்த் கோவையை சேர்ந்த நபர். உங்கள் தொகுதிக்கு நீங்கள் அண்ணாமலைக்கு வாக்களிக்க போறீர்கள், எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் இந்த முறை வந்து மிக வித்தியாசமாக இருக்க போகிறது. இதுவரை என்னுடைய புள்ளி விவரங்கள் வந்து இப்போது நான் கையில வச்சுக்கல. ஆனால் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல தமிழ்நாட்டில் ஜெயித்தவர் யார் என்று குறிப்பிடப்படுகிறார்களோ அவரை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை கோவை பாராளுமன்றத்தை கைப்பற்ற போகிறார், வெற்றி வாகை சூட போகிறார். அண்ணாமலையை சேலஞ்ச் பண்றதுக்கு நான் கிடின்னு யார் வேணாலும் சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு பெரிய மலையை கொண்டாந்து பட்டினா நான் மோதுவதற்கு தயார் என்று சிறிய கூழாங்கற்கள் பேசுவது அது தன்னுடைய தற்பெருமைக்காக மட்டும் இருக்க முடியும். அந்த வகையில யார் வேணாலும் பேசட்டும். ஆனால் அதே மாதிரி சேலஞ்சு கிளம்பி சொல்வதெல்லாம் வந்து கற்பனை. காரணம் மக்கள் அவர் ஏகோபிக்கிறது. அதனால தேர்தலுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட விமர்சனங்களையும் செய்து தங்களை முன்னிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் தேர்தல் களம் வித்தியாசமாக இருக்கிறது. அண்ணாமலை ஈடு இணையற்ற மாபெரும் ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் அரசியலில் புதிய சகாப்தத்தை உருவாக்க போகிறார். கோவை மணிமகுடம் மாலை சூட போகிறது. உண்மையிலேயே 1999க்கு பிறகு 2004 இருந்து பாஜக கடந்த 20 ஆண்டு காலமாக கோவையிலே வெற்றி பெறவில்லை. இந்த முறை அதையெல்லாம் முறியடித்து சாதனை படைக்கும், சரித்திரம் படைக்கும். அண்ணாமலை தமிழகத்தின் முதல் வேட்பாளராக வெற்றி பெற்று மகுடம் சூடுவார். ஓகே சார், எங்களுடன் இணைந்து பேசி உங்கள் கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.